சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. ரவுலட் மசோதாக்களின் தொடக்கம் பற்றி கூறினீர்கள். அதுதான் காந்திஜியின் பிரவேசத்துக்கு ஓர் அங்கீகாரத்தை அளித்தது என்றும் குறிப்பிட்டீர்கள். அது எப்படி அமைந்தது தாயே? மகனே சிவா, இந்த நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றில் காந்தியின் பிரதேசம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். இந்திய தேசிய இயக்கத்தின் போக்கை மாற்றி அமைத்ததுதான். காந்தி ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்திருந்தான். அதன் பிறகு இந்தியா திரும்பியவன் 1915 பம்பாய், 1916 லக்னோ காங்கிரஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டான். அதன் பிறகு சிறு சிறு சத்தியாகிரக போராட்டங்களில் அவன் பங்கேற்றான். அவுரி சாகுபடியாளர்கள், விவசாயிகள், மில் தொழிலாளர்கள் இவர்களுக்காக 1917 நடத்தப்பட்ட சம்பாரன், கெட்டா, 1918 அகமதாபாத் குட்டி சத்தியாகிரக போராட்டங்களில் ஈடுபட்டு ஒரு வெள்ளோட்டம் பார்த்தான். தென்னாப்பிரிக்காவில் தான் பெற்ற பயிற்சியை சத்தியாகிரக போராட்டங்களின் மூலம் தான் பெற்ற படிப்பினையை இந்திய சூழலுக்கு ஏற்ப குறிப்பிட்ட இடங்களில் சோதனை செய்து பார்த்தான். அதன் பின்பே தன் போராட்டங்களை தேச அளவில் பயன்படுத்த முடிவு செய்தான். எப்படி 4 ஆண்டுகள் தனது சத்தியாகிரக போராட்டங்களின் பரிசோதனைகளால் காந்தி அகில இந்திய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டான். அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு அளித்தது ரவுலட் சட்டம். ரவுலட் மசோதாக்களில் அப்படி என்ன அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன தெரியுமா? அரசு சோதனை ஆணை, அதாவது வாரண்ட் எதுவும் இல்லாமல் எவரையும் கைது செய்யலாம், அபாயகரமான நபர்கள் என்ற காரணத்தை கூறி எந்தவித விசாரணையுமின்றி காலவரையின்றி காவலில் வைக்கலாம், அரசு விரோத குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று கருதப்படுபவர்களை குறிப்பிட்ட இடங்களில் காவலில் இருக்குமாறு கட்டாயப்படுத்தலாம், நடுவர்களின் துணை இல்லாமலேயே 3 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அரசு துரோக வழக்குகளை விசாரிக்கலாம், அவர்களின் தீர்ப்பே இறுதியானது. ஆனால் இந்த ரவுலட் மசோதாக்களை கருப்பு மசோதாக்கள் என்று குறிப்பிட்டு இந்திய தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த மசோதாக்கள் மத்திய சட்டமன்றத்தில் விவாதத்திற்கு வந்தது. அப்போது அரசாங்க சார்பற்ற உறுப்பினர்களான எஸ்.என். பானர்ஜி, வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி, தேஜ் பஹாதுர் சாப்ரு, வி.ஜே. பட்டேல், ராமசுவாமி ஐயங்கார் ஆகியோர் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டால் நாட்டில் வேண்டாத விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்தார்கள். நாட்டில் பல்வேறு இடங்களில் கண்டன கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த மசோதாவுக்கு எதிராக பலரும் அறச்சீற்றம் கொண்டார்கள். அந்த அறச்சீற்றத்தின் ஒற்றை குரலாக காந்தியின் குரல் எதிரொலித்தது. ரவுலட் மசோதாக்கள் விலக்கிக் கொள்ளப்படவில்லை என்றால் தான் சத்தியாகிரகத்தை தொடங்குவதைத் தவிர வேறு வழியில்லை என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தான். அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் அனார்கிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம் ஆக்ட் 1919 என்ற குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை நிறைவேற்றியது. இதுதான்
ரவுலட் சட்டம் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த ரவுலட் சட்டத்தை சாத்தான் சட்டம் என்று குறிப்பிட்ட காந்தி, இது மனித உரிமைக்கும் நீதிக்கும் ஒலை வைக்கும் சட்டம் என்றான். அரசாங்கத்துக்கு ஆகாத எவரையும் சவுக்கை கொண்டு எப்படியும் அடிக்கலாம் என்ற கதையாகும் என்பதால் முழுமூச்சுடன் இதை எதிர்க்க தயாரானான். 1919 மார்ச் மாதத்தில் பம்பாயில் சத்தியாகிரக சபை தொடங்கப்பட்டது. அதில் சத்தியாகிரக சபதம் எடுத்துக் கொண்டார்கள். இந்த சபையின் கிளைகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மளமளவென்று தொடங்கப்பட்டன. 1919 மார்ச் 30 சத்தியாகிரக நாளாக நாடெங்கும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்று காந்தி மக்களிடம் கேட்டுக்கொண்டார். மார்ச் 17 அவன் மதராசுக்கு வந்தபோது ராஜகோபாலாச்சாரியார், கஸ்தூரி ரங்க ஐயங்கார், விஜயராகவாச்சாரியார் ஆகியோரது ஆலோசனையின்படி சத்தியாகிரக நாளை ஏப்ரல் 6 ஒத்திவைத்தான் காந்தி. ஆனால் இந்த செய்தி அறியாத தில்லி மக்கள் முன்னர் திட்டமிட்டபடி மார்ச் 30 அன்றே முழு அடைப்பை நடத்தினார்கள். தில்லியின் பொது வாழ்க்கை ஸ்தம்பித்தது. ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதில் பலர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள். ஏப்ரல் 6 காந்தியின் அறைகூவலை அடுத்து நாடு அமைதியாக அகிம்சை வழியில் நின்று சத்தியாகிரக நாளை கடைபிடித்தது. ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கடையடைப்பு, உண்ணாவிரத போராட்டங்கள், பிரார்த்தனைகள் ஆகியவை நடைபெற்றன. ஆனால் அரசின் விவேகமற்ற போக்கால் வன்முறை வெடித்தது. சுவாமி ஸ்ரத்தானந்தரின் அவசர அழைப்பின் பேரில் தில்லிக்கு சென்றான் காந்தி. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை